ஹாய்டா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலி இடையில எக்ஸாம்ஸ் இருந்ததுனால நான் வீடியோஸ் போடலை. அதனால் நிறையா பேரோட ரிக்வெஸ்ட் போயிடுச்சு எனக்கு தெரியும். ஸோ அவங்களாம் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாேருக்கும் சேர்த்து இந்த வீடியோவாக வச்சுக்கோங்க. ப்ளீஸ் என்னை தனித்தனியாக மட்டும் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா நான் சத்தியமாக முடியல. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கோல்டுலேருந்து ரெக்கவரி ஆகிட்ருக்கேன். இந்த சம்மர் டயத்தில் கோல்டு அப்படின்னு கேட்குறது கரெக்டு தான். பட் எனக்கு தெரியல, கோல்டு வந்துருச்சு, எதுவும் பண்ண முடில. ஸோ இப்போ தான் வந்துட்டுருக்கேன். நான் அப்போ என்னால் எல்லாேருக்கும் தனித்தனியாக பண்ண முடியாது. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஜி குக் வீடியோ தான். டேக் குக்னு நினச்சிருந்தாலும் பரவாயில்ல, இது ஜி குக் வீடியோ தான். அண்ட் இது ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரொம்ப ரொமான்டிக்காக கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே என்னை சுற்றி இருக்க கிளைமேட் அப்படி இருக்குது. இப்போது ஈவினிங் டைம் ஆகுது. ஸோ ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. மேகம்லாம் கருப்பாக மாறி குளிர் காற்றடிக்குது. அண்ட் ப்ளஸ் மழையும் பேஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த கிளைமேட் எனக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக் ஒரு வீடியோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் உடனே எடுத்துட்டேன். ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னா, இப்போது ஈவினிங் டைம் நல்லா வெயில் அடித்து வெயில் குறையிற நேரத்தில் அந்த மேகம்லாம் அப்படியே கருப்பாக மாறிட்டு வருது. ஸோ ஒரு 4 o'clock ஒரு 6 o'clock டைம் மாதிரி மாற சில்லுன்னு காற்றடிக்குது. வீடு ஃபுல்லாக ஜன்னல் ஓப்பனில் இருக்கறனால அந்த காற்று ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டுக்குள்ளே வருது. அதனால் வீட்டுக்குள்ளே இருந்த மொத்த சூடும் வெளியே போய் இப்போ வீடே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. அண்ட் அந்த காற்றுல ஜன்னல் டப டபன்னு அடிச்சுக்குது. அதே டைம் லேசாக சின்ன தூறலாக ஆரம்பித்த மழை இப்போ கொஞ்சம் பெருசாக பெஞ்சிட்ருக்கு. இப்படி மழை பெய்ய நம்ம ஜிமன் அவனோட வீட்டில் அந்த ஜன்னல் பக்கத்தில் ஒரு பெட்டு மாதிரி போட்டு நல்லா ஜாலியாக அதில் சாஞ்சிட்டு வெளியில் மழை பெய்கிறத வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்படி அவன் பார்த்துட்ருக்கும்போது அவன் பின்னாடியே ஒரு பர்சன் உட்கார்றாங்க. உட்காந்து ஜிம்மனை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லைக் அந்த குளிருக்கு அந்த பாடி செம்ம வார்மாக இருக்குது. அது ஜிம்மனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் டைட்டாக இழுத்து வச்சு ஹக் பண்ணிக்கிறான். அவன் அந்த பர்சனை திரும்பி பார்க்காமலேயே, என்ன சீக்கிரமாக வந்துட்ட, ஒர்க் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா, சொல்லவே இல்லை சீக்கிரமாக வருவேன்னு, சும்மா என்னோடய சில்லுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. ஆமாம் ஜங்குக்கா, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஏய் இங்கே பாரு, அந்த மரத்தில் எவ்வளோ அழகாக தண்ணி விழுதுன்னு, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஜங்குக்கா, மலையில் போய் நனையலாமா? மலையிலையா? வேணாம். ஜங்குக்கா ப்ளீஸ்டா, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏய் பிச்சிருவேன். இப்போ தான் உனக்கு உடம்பு சரியாக வந்திருக்க. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடலாம், பத்தாதா? அது அது பரவாயில்ல, திரும்பி போய் போட்டுக்கலாம். ஜிமன், எத்தனை ஊசி போடுவேன் ஒரு மாதத்தில்? அதெல்லாம் முடியாது. ஜங்குக்கா ப்ளீஸ்டா, மழை ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாரு, சம்மர் டயத்துலலாம் மழை பெய்யுறது கஷ்டம் ஜங்குக்கா, ப்ளீஸ். அதுதான் சொல்கிறேன், சம்மர் டயத்தில் சளி பிடிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டம். வேண்டாம் போ. நான் எது பண்ணாலுமே நீ என்ன பண்ண விட மாட்டேங்கிற. எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் ஒன்று பேசவே மாட்டேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஜங்குக்கை தள்ளி விடுறான். ஜங்குக் திரும்பவுமே ஜிமனை ஹக் பண்ணிக்கிட்டு, சரி என்ன அப்படி உத்து பார்த்துட்ருக்க? நான் சொல்ல மாட்டேன், போ. சொல்லு, போ, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வெளியில் பார்த்துட்ருக்கும்போது டக்குன்னு ஒரு லைட் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஜிமன் அப்படியே பயந்து திரும்பி ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனோட ஃபேஸை ஜங்குக்கோட செஸ்ட்டில் வச்சு ஃபுல்லாக மறைச்சிக்கிறான், அவனுக்கு எந்த லைட்டுமே தெரியாத மாதிரி. ஸோ 2-3 நிமிஷத்துலையே இடி சவுண்டு கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டோடனே ஜங்குக்கை எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக், இவ்வளோ பயப்படுற, மலையில் போய் டான்ஸ் ஆடணுமா உனக்கு? இப்போ நீ போய் மலையில் டான்ஸ் ஆடும்போது மின்னா என்ன பண்ணுவேன்? வேணாம் வேணாம் வேணாம், நான் எங்கேயும் போகல, நான் இங்கே இருக்கேன், வேணாம் 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 வேணாம்.
சரி சரி, என்ன பாரு, என்ன பாரு. மின்னுது, வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, இடி இடிக்குது, வேண்டாம் வேண்டாம். டேய் என்ன பாருடா, நீ வெளியில் பார்க்க வேணாம், நிமிந்து என்ன பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் நிமிந்து பார்த்த உடனேவே ஜங்குக்கு ரொம்ப லென்த்தியாக ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ அவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் மழையும் அங்கே அதிகமாகுது. ஸோ அங்கே மழை அதிகமாக ஆக உள்ள குளிர் காற்று, அதாவது அந்த ஜில்னஸ், அந்த ஜிமனுக்கு ரொம்ப குளிர வேற ஸ்டார்ட் ஆகுது. அவன் ரொம்ப நேரமாக அந்த ஜன்னல் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு டிஷர்ட் போட்டு ரொம்ப குட்டி ட்ரௌசர்ஸாக, அவனோட தைஸும் கூட அதில் கவர் ஆகலை, அந்தளவுக்கு ரொம்ப குட்டி ட்ரௌசர்ஸ் ஒன்று போட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பான். ஸோ அவனுக்கு அப்படியே பாடி ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்குது. ஜங்குக்கு கிஸ் பண்ணும்போது அது ஃபீல் ஆகுது. ஸோ அவன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவனோட தைஸில் பொறுமையாக ரப் பண்ணுறான். ஸோ தடவி கொடுக்க ஜிமனுக்கும் ஒரு மாதிரி ஹீட்டப் ஆகுது பாடி. ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரப் பண்ணிக்கிட்டே அவன் கையை மேலே கொண்டு வரான். ஸோ அப்படியே அது வந்து அவனோட டிஷர்ட்குள்ளே போகுது, அந்த ஷர்ட்குள்ளே. ஸோ அங்கேயுமே அவன் பாடி ஃபுல்லாக ரொம்ப ஹீட்டாக இல்லாட்டியும் கொஞ்சமாக ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அந்த ஜில்னஸை போக்குறதுக்காக அவன் அப்படியே பொறுமையாக ரப் பண்ணி கொடுக்குறான் ஜிமனுக்கு. ஜிமன் நல்ல கம்ஃபர்டபுளாக அந்த இதை ஃபீல் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கு இன்னும் க்ளோஸாக இழுத்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரீத் அவுட் ஆக, பட் ஜிமன் விடுறதா இல்லை, ரொம்ப டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். போக போக அந்த கிஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக ஜங்குக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மூச்சு விட. ஸோ அவன் ஜிமனோட ஹிப்பை அப்படியே பிடிச்சி அமுக்கிடுறான். ஜிமன் அந்த வழியில், ஏண்டா என்னடா ஆச்சு, ஏண்டா எப்படி அமுக்குன, டே மூச்சு விட முடியலடா, ஒரு 5 minutes ரெஸ்ட் கொடு. இங்கே பாடுறா, ஜங்குக்கு மூச்சு விட முடியலையா, அந்தளவுக்கு நான் கிஸ் பண்ணிட்டேனா, பா எனக்கு பெருமையாக இருக்குப்பா. எது எனக்கு பெருமையாக இருக்குது, உனக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்கிறியே, அந்தளவுக்கு நான் கிஸ் பண்ணியிருக்கேன்னா தேறிட்டேன்ல. தேராமல் எப்படி கிளாஸ் எடுக்கிறது யார் ஜங்குக்குள்ளே, பெருமையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ ஜிமன் வந்து எதையுமே பெருசாக கண்டுக்காமல் அப்படியே உட்காந்துருக்கான். ஆனால் ஜங்குக்கு அந்த காற்றுக்கும் அந்த மழைக்கும் ஜிமன் உட்காந்துருக்க பொசிஷனுக்கும் ஒரு மாதிரி ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே டாப் டு பாட்டம் ஜிம்மனை ஸ்கேன் பண்ணுறான். ஜிம்மனோட ஒவ்வொரு இடமும் அவன் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். ஜிம்மன் வந்து அப்படியே குளூரில் லைட்டாக அப்படியே அங்கங்கே அவனே வந்து தடவி கொடுத்துட்டு ஒரு மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அப்படி அவன் அதை பார்த்த உடனே ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக அவனோட கோட் அந்த இதை கழட்டிட்டு ஜிம்மனை இன்னும் ஃபுல்லாக டைட்டாக இழுத்து அவனுக்குள்ளே வச்சுக்கிறான். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஜிம்மனோட அப்பர் பாடி ஃபுல்லாக ஜங்குக்கு மேலே இருக்குது, அவனோட லோவர் பாடி மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி இருக்குது. பட் கிட்டத்தட்ட தூரத்துலேருந்து பார்த்தா ஜிம்மன் வந்து ஜங்குக்குள்ளே அப்படியே அவனுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவன் வந்து செம்ம டைட்டாக இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு ஜிம்மனோட ரைட் சைட் நெக்கில் அவனோட ஃபேஸை வச்சுருக்கான். ஸோ அங்கே வந்து ஜங்குக்கோட ஹீட் ப்ரீத் வந்து அவன் மேலே படுது. ஜிம்மன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutesக்கு அது எதுவுமே ஃபீல் பண்ணல, அவனுக்கு அது வித்தியாசமாக தெரில. பட் போக போக அந்த ப்ரீத் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக கொஞ்சம் அதிகமாக அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் திரும்பி பார்த்தா ஜங்குக்கோட ஃபேஸ் செம்ம க்ளோஸில் இருக்குது. அவன் அதை பார்த்துட்டு, என்ன சார் என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறீங்க போல், ஏய் கை ஏன் அங்கே போகுது, உனக்கு சூடாக இருக்கும்ல, ஐ மீன் சூடாக இருக்கணும்ல, இவ்வளோ குட்டி ட்ரௌசர்ஸ் போட்டிருக்க, அங்கே காலெல்லாம் குளிரும், ஜில்லுன்னு பாரு எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது,
இப்போது நான் இப்படி தடவி கொடுத்தேன்னா உனக்கு அப்படியே ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக கை எங்கே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. ஹீட் கொடுக்கணும்ல, ஹீட் தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு நிறுத்து. ஓகே, கீழே வேணால் நீ பார்த்துக்கோ, மேலே சங்குக்கா சும்மா இரு. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ எனக்கு எப்படி இருக்கும், நல்லா கை இல்லாத ஒரு டிஷர்ட்டை போட்டு ட்ரௌசர் போட்டிருக்கேன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு ட்ரௌசர் போட்டு வந்து உட்காந்துட்டு எனக்கு அப்படியே மூடேற்றி விட்டுட்டு நீ வேடிக்கை பார்ப்ப, நான் உன் கூட சேர்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? சங்குக்கா என்ன ஆச்சு உனக்கு, என்னடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மூடாயிட்டேன். எனக்கு இப்போது எல்லாம் பண்ணணும். சங்குக்கா வேண்டாம், கிளைமேட் நல்லா இருக்குது, அதான் சொல்கிறேன். கிளைமேட் செம்மையாக இருக்குது, எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது பார்த்தியா? உன் பாடியே ஜில்லுன்னு ஆகிற அளவுக்கு இருக்குது. இப்படியே போனால் ஃப்ரீஸ் ஆகிட மாட்டேன்? லெட் மீ ஹெல்ப் யூ. சங்குக்கா கையை எடுடா. டிஷர்ட்குள்ளே கையை விடாத, ஒரு மாதிரி இருக்குது, ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே இப்போது ஜிம்மனோட டிஷர்ட்குள்ளே பொறுமையாக கை விட்டு அங்கே இங்கேன்னு ஒரு மாதிரி விளாண்டுட்ருக்கான். ஜிம்மன் எவ்வளோ தடுத்து பார்த்துமே சங்கு கேட்குற மாதிரி இல்லை. அவன் அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். அண்டு ஒரு கை அவனோட அப்பர் பாடியில் இருக்கு, ஒரு கை அப்படியே கீழே அவனோட ட்ரௌசர்ஸ்க்கு அந்த பக்கம் கீழே தைஸ்க்கு போகுது. தைஸ்லையுமே ஒரு சைடு அவன் போட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ஜிம்மன் அந்த ஃபீலிங்கில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சங்குக்குள்ளே இருந்துட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த மூவ்ஸ் எல்லாமே சங்குக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒரு பக்கம் ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட நெக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணியும் பண்ணாமல், ஃபீல் பண்ணியும் பண்ணாத மாதிரி அவனை டெம்ப்ட் ஏற்றுனான். அண்ட் இங்கே ஃபுல்லாக ஜிம்மன் ஃப்ளாட் ஆகிட்டு அவன் பண்ணுற காரியத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு இடி இடிக்குது. அந்த இடியில் அவன் ரொம்ப பயந்து போய் சங்குக்கை திரும்பி ஹக் பண்ணிக்கிறான். அவன் அப்படியே பயத்தில் செம்மையாக ஹக் பண்ணிக்கிறான். இங்கே சங்குக் தான், சரி பெட்டுக்கு போவோமா? சரி போவோம் அப்படின்னு அவன் பயத்தில் ஓகே சொல்லிடுறான். சங்குக்கு அப்படியே பெட்டில் கொண்டு போய் பொறுமையாக படுக்க வச்சுட்டு அவனோட ஷர்ட்ஸை கலட்டுறான். அவனோட ஷர்ட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜிம்மனோட டிஷர்ட்டில் கை வைக்கும்போது ஜிம்மன் அப்படியே அதை பிடிச்சிட்டு, என்ன பண்ணுற? நான் தான் கேட்டேன்ல பெட்டுக்கு போவான்னு. பெட்டுக்கு அது நான் ஏதோ பயத்தில் ஓகே சொன்னேன். அதுக்கு இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்க? ஏன் இது என்ன புதுசா? சங்குக்கா ப்ளீஸ், நான் மலையை பார்க்கலான்ட்டு இருந்தேன், ஏன் இப்படி பண்ணுற? என்ன மழை பெஞ்சு பார்த்ததே இல்லையா? என்ன சின்ன குழந்தையா நீ? சங்குக்கா ப்ளீஸ்டா, வெயில் காலத்தில் வர மழை எது? வேண்டாம், அது வந்து நீ வேறு ஏதோ ரீசன் வச்சுட்டு இதெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கு. என்னது? அது நாளைக்கு மார்னிங் வந்து டாம்க்கு என்ன? டாம்க்கும் இப்போது இங்கே நடக்க போகிறதுக்கு என்ன சம்மந்தம்? ஃபஸ்ட்டு அவனை பற்றி என்கிட்ட பேசாது சரியா? நீ என்னன்னு சொல்லு. டாம் வெளியில் போகலான்னு சொன்னான், அதான். ஓ, டாம் கூட வெளியே போகிறதுக்கு நீ என்கிட்ட வர மாட்டேன்? இல்லை
டாம் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே போகிறோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறோம். டாம் தான் அரேஞ்ச் பண்ணுறான், அதான் டாம்னு சொன்னேன். அதுதான். நாளைக்கு நீ எங்கேயும் போகல ஜங்குக்கா, ப்ளீஸ்டா. நீ போகல. நீ போகிறதா இருந்தாலும் வாத்து மாதிரி நடந்துட்டு போ. வேணாம் வேணாம், நீங்கள் பாரு, இப்போ ஆரம்பிச்சேன்னா நீ விட மாட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்புறம் நாள் எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாது. ப்ளீஸ் ஜங்குக்கா, உனக்கு நாளைக்கு போயிட்டு வந்து மொத்தமாக தந்துடுறேன். முடியாது. ஏண்டா? அந்த அவன் கூட நீ போகிறேன்னு சொல்லுவேன், நான் அதை கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ போகிறதுனா உன்னை போ, இல்லைன்னா போகாத. ஜங்குக்கா, நீ என்னை டார்ச்சர் பண்ணுற. என்னடா இப்படி சொல்கிற? டார்ச்சர் பண்ணுறேண்ணா நானா? சரி, நீ கிளம்பு, இப்போவே கிளம்பிடு. இப்போவே கிளம்பி போய் அந்த ஜான் வீட்டில் இரு, கிளம்பு. ஜங்குக்கா ப்ளீஸ். சரி 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 சரி, நீ கிளம்பு. பை 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிக்கிறான். சுஜிமன் இவனை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அவனை பிடிச்சி இழுத்து கிட்ட ரொம்ப க்ளோஸில் அவன் ஃபேஸை கொண்டு போய், ரொம்ப கேவலமாக நடிக்காத, ஏதோ பண்ணு. சரி, எனக்கு எதுவும் தேவையில்ல, நீ கிளம்பு. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப கேவலமாக நடிக்காத, அண்ட் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லி முடிக்கும்போது ஜங்குக் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மனோட பாடி ஃபுல்லாக ரோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். திரும்ப அவனோட கையை வச்சுட்டு லைக் அவனை அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மனுக்கும் அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெவன்லி ஃபீல் ஆகுதா. அவனும் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் என்ஜாய் பண்ண ஜங்குக்கு வந்து ஃபுல்லி அவனோட எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் முடிக்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்கான். இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக லேட் நைட் ஆகுது. இன்னுமே அங்கே மழை நிற்கலை, பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஜில்லுன்னு காற்று வந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் உள்ளேயுமே எதுவுமே நிற்கலை, எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் இங்கே ஜிம்மன் ஜங்குக்கா போதும் விட, வலிக்குது, போதும். மாட்டேன், முடியாது. டாம் கூட அவன் கூட போகிறல்ல, நான் இன்றைக்கி உன்னை ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டு தாண்டா விடுவேன். ஜங்குக்கா ப்ளீஸ். அசையாது ஜிம்மன், அசைஞ்சா ரொம்ப வலிக்கும். சொல்கிறத கேளு, சும்மா இரு. வேணாம், போதும். ஜங்குக்கா ஓவர் பொசசிவாக இருக்காத, வலிக்குதுடா அப்படின்னு பேசவே முடியாமல் பேசுகிறான். ஸோ ஜங்குக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவராக போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக, ஸோ அவனும் அப்படியே பொறுமையாக ஜிம்மன் பக்கத்தில் வந்து படுக்கிறான். ஜிம்மன் சுத்தமாக நகர முடியல அந்த இடத்த விட்டு, செம்ம டயர்டாக இருக்கான். அவன் அப்படியே ஒரு மாதிரி அவன் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ்லாம் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அவன் அப்படியே வந்து சீலிங்கை பார்த்துட்டு படுத்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, சாரிடா, சாரி, வலிக்குதா, ரொம்ப வலிக்குதா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அவனோட செஸ்ட்டில் தலை வச்ச மாதிரி படுத்துட்டு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்மன் அப்படியே ஜங்குக் சைடு அவனால் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி, ஜங்குக்கா ஏன் இவ்வளோ கோவம், என்ன ஆச்சு உனக்கு? கோவம்லாம் இல்லை, ரொம்ப நாள் வேற பண்ணல, டாம் அப்படின்னு சொல்லிட்டியா, அதான் கொஞ்சம்
கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டேன். சாரி. ரொம்ப வலிக்குதா? இல்லை, வலிக்கலை. கை என்ன பண்ணுற? வலிக்கலன்னு கை வச்சதுக்கு எப்படி கத்துற? லைட்டாக வலிக்குது. என்ன பண்ணுற? இல்லை, சும்மா தடவி கொடுக்கலான்னு. நீ தானே? சரிடா, சரி. கை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு, அது போதும். ஜிமன், உண்மையாகவே ரொம்ப வலிக்குதா? சாரி, நான் ஏதோ கோவத்தில். சரிடா, புதுசில் பழசுதான். பட் இந்த வலியோட நாளைக்கு போகிறத நினச்சாதான் ரொம்ப வலியாக இருக்குது. நான் வேணா உன்னை தூக்கிட்டு போவா? எங்கே தூக்கிட்டு போகிற? எல்லா இடத்துக்கும். நாளைக்கு நானும் வரேன். எங்கெங்கே போகணுமோ சொல்லு, நானே தூக்கிட்டு போகிறேன். நாளைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் மட்டும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ட்ரிப். அங்கே ஒன்று அழைச்சிட்டு போனேன்னு வை, என்ன ட்ரிப்லேருந்து தள்ளி விட்டுருவானுங்க. நானே போயிட்டு எப்படியாவது வர மேனேஜ் பண்ணிக்கிறேன். இல்லை ஜிம்மனா, உனக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இதை நீ பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சொன்னப்போ எவ்வளோ கோவமாக ஆரம்பிச்ச. அத்தை கோவத்தோடு தான் நான் கடைசி வரைக்கும் பண்ணேன். இப்போ என்ன? சாரி. ஷூ சங்குக்கா, செஞ்சு ஃபேஸ் அப்படி வைக்காத. எனக்கு கூடிய ஒன்று கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குது. நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்? இட்ஸ் ஓகே. பழகிருச்சு, அதான் பழக்கிட்டியே. பட் இவ்வளோ வலிச்சதில்ல. இவ்வளோ வலிச்சதில்லைன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு போகிறேன்னு நினச்சாதான் வலிக்குது ரொம்ப. அப்போ நினைக்காத. ஓகே, வலிக்குது. இரு வரேன். எங்கே போகிற? வரேன் இரு. சங்குக்கா, வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ரூம் விட்டு வெளில போகிறான். ஜிமன் முடியாமல் ரொம்ப பெட்டில் அவனால் திரும்பவும் முடியல, நகரவும் முடியல. அந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பட் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவன் அதுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணாமல் ஓகே அந்த பெயின் அப்படியே பேர் பண்ணிட்டு படுத்துருக்கான். இப்படி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக் உள்ளே வரான். உள்ளே வரும்போது கையில் என்னமோ வச்சுருக்கான், 2 இது வச்சுருக்கான். ஸோ அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பார்த்துட்ருக்கான். அது ஒன்று ஹேண்ட் பேக் வச்சுருக்கான், ஒன்று கோல்ட் பேக் வச்சுருக்கான். ஸோ 2 இதையுமே எடுத்துகிட்டு ஜிமனுக்கு எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அங்கெல்லாம் வச்சு விடுறான். ஸோ ஜிமன் அதை பார்த்துட்டு, சரியான ஆள் தான்டா நீ, எல்லாத்தையும் பண்ணுவியா, இதையும் பண்ணுவியா? ஆமாம், என்னோடய ஜில்லை நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா? அப்புறம் அடுத்து பண்ண வேண்டாமா? ஆமாம், அடுத்து பண்ணணும்ல. எப்போ? இப்போயா? இங்கே பாரு, இந்த திருட்டு மொழிலாம் முழிச்சேன்னு வை, அவ்வளோதான், கொன்றுவோம் உன்னை. இப்போ மட்டும் நான் நீ தொட்ட சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் திட்டிகிட்டு இருக்கும் போதே ஜங்குக்கு அவனோட ஒரு ஃபிங்கரை வச்சு ஜிம்மனோட வயிற்றில் அப்படியே தொட்டு பார்க்குறான். ஜிம்மன் அதை பார்த்துட்டு, என்ன பண்ணுற? இல்லை, தொட்டா சாவடிச்சிருவேன் நீ, அதான் அப்படியே கொன்றுவேன் பார்த்துக்க, சுமார். சரி விடு, சும்மா சொன்னேன். இப்போ பண்ணாட்டியும் நாளைக்கு பண்ணணும்ல. நாளைக்கா? என்ன, உன்னை 1 வாரம் பட்டினி போட்டதுக்கு மொத்தமாக சேர்த்து பண்ணிவிட்டு இப்போ திரும்பி நாளைக்கா? அப்புறம் என்னடா, திரும்ப 1 வாரம் பட்டினி போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கியா? இல்லை, குட் பாய், அப்படி தான் இருக்கணும். 2 வாரம் பட்டினிடா நீ? மாட்டேன், அதெல்லாம் முடியாது. அப்புறம் எதுக்கு நான் அதெல்லாம் வச்சு விட்றேன்? அதெல்லாம் முடியாது. அப்போது 2 வாரம் பட்டினினா இதெல்லாம் பண்ண மாட்டியா?
அப்படிலாம் இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனால் அதுக்காக 2 வாரம் பட்டினி போடுறதெல்லாம் அநியாயம். பாவம்ல நான் சின்ன பிள்ளை, சின்ன குழந்தை இல்லை, எனக்காக பாவம் பார்க்க மாட்டியா? உனக்காக பாவம் பார்த்து தானே நான் நிறைய அனுபவிச்சிட்ருக்கேன். உனக்கு 2 வாரம் ஒன்றும் கிடையாது, சும்மா இரு. என்னை இப்படி பட்டினி போட்டு நீ டூர் போயிட்டு வரேன்னு சொல்கிற, இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா? பட்டினி போட்டு டூர் போயிட்டு வரேனா? டேய், ஃபுல்லாக வச்சு செஞ்சுருக்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அங்கே பாரு, அந்த மழையே நின்று போச்சு. அந்தளவுக்கு நீ பண்ணியிருக்க. உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் அப்படியே அடிக்க எந்திரிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அவனை அப்படியே தடுத்துட்டு அவனை அப்படியே படுக்க போட்டு திரும்பி ஜங்குக்கு மேலே வரான். ஜங்குக்கு மேலே வர, இங்கே பாடுறா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ், அவன் கிட்ட வர, அதை தள்ளி போடா, நீ தடியை போட அந்த பக்கம். தடியனா? தடியன் இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி கிச்சு கிச்செல்லாம் மூட்டி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மனை அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சந்தோஷமாக அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.